காங்கிரஸ் குளறுபடியால் திமுக பாதிக்குமா? அதாவது என்ன, அது அவங்களுடைய கூட்டணியுடைய உள்கட்சியினுடைய பிரச்சனை. நான் கேள்விப்பட்ட வரைக்கும் காங்கிரஸ் வேறு இடத்துக்கு போகிறது மாதிரி சொல்கிறாங்க. பட் இருந்தாலும் ஒரு கூட்டணியை பற்றி உடனடியாக எதுவும் உறுதியாக நம்ம சொல்லிட முடியாது. அது ஏதோ ஒரு இடத்துக்கு போகிறோன்னு சொல்கிறாங்க. சார், அமித்ஷா நாளைக்கு வர்றாரு. கூட்டணி பேச்சுவார்த்தை எது நடக்கிறது வாய்ப்பு இருக்கா? வேறு யாரும் வராங்களா? நாளைக்கு மாண்பு உள்துறை அமைச்சர் வருடைய முழு நோக்கமே அந்த யாத்திரையினுடைய நிறைவு நாள். இதில் அடுத்தால வரக்கூடிய கூட்டங்களில் என்டிஏ, அதில் அதிமுக, மற்றபடி கூட்டணியில் இடம்பெயரக்கூடிய மற்ற கூட்டணி தோழமை கட்சிகள் எல்லாமே அதில் கலந்து கொள்ளும். இதில் பிஜேபி மட்டும் இதில் இந்த யாத்திரை நிறைவு விழா. ஆனால் பிஜேபி மட்டும் இதில் கலந்து கொள்ளும். அமித்ஷா வருகை தமிழ்நாட்டில் ஒரு அரசியல் மாற்றத்தை ஏற்படுத்துமா? புதிய திட்டங்கள் எது இருக்கா? அமித்ஷா எப்போ வந்தாலும் ஒரு மாற்றங்களை உண்டு பண்ணிட்டு தான் போவாங்க. ஆனால் அது என்ன மாதிரி மாற்றங்கள் வந்து போன முறை தானே தெரியும் உங்களுக்கு. சீமான் 1000 அமித்ஷாக்கள் வந்தாலும் தமிழ்நாட்டில் ஒன்றும் நடக்காது. 1000 வந்தால் நடக்காது. ஒரு அமித்ஷா இருந்தால் போதும். உள்துறை அமைச்சர் மட்டும் இருந்தாலும் இல்லை. திமுக அதிமுக இடையே எந்த ஒரு வேறுபாடுமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய பட்சத்தில் அதிமுகவின் முதல்வர் வேட்பாளராக எடப்பாடி ஆக்க தான் அமித்ஷா வராரு. அது எந்த ஒரு பிரயோஜனமும் இல்லை. இதுபோல் 1000 அமித்ஷா வந்தாலும் எடப்பாடி முதல்வர் ஆனாலும் எங்கள் தமிழகத்துக்கு எந்த பிரயோஜனமும் இல்லை அப்படின்னு சொல்லி. அதாவது இந்த நாட்டில் யார் முதலமைச்சராக வர வேண்டும் என்பதை காட்டிலும் யார் முதலமைச்சராக தொடரக்கூடாது என்பதுதான் எங்களுடைய முக்கியம். இது ஆன்மீகத்திற்கு எதிரான ஒரு ஆட்சி, ஒரு போலி மதசார்பின்மையை கடைபிடிக்கக்கூடிய ஒரு ஆட்சி திமுக ஆட்சி. இந்த ஆட்சி நிச்சயமாக அப்புறப்படுத்த